2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நம்மோடு டெல்லியிலிருந்து பாஜகவின் முக்கிய தலைவர், தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரும் கூட, டெல்லியில் கள அரசியலை நன்கு பரிச்சயமானவர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் தற்போது நம்மோடு நேரலையில் இணைகிறார். வணக்கம் சார். சார், பார்க்குறோம் 47 சீட்டு பாஜக, 27 ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வருகிறது பாஜக. உங்களுடைய இனிஷியல் ரியாக்ஷன்ஸ், நீங்க டைரக்டா பாஜகவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அடுத்து போக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரியாக்ஷன்ஸ்? அதாவதுங்க, 1999க்கு பிறகு அந்த ஒரு 5 ஆண்டு ஆட்சி, அதுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி முகமாகவே இருந்த ஒரு சூழ்நிலை. திடீர்னு ஆம் ஆத்மி கட்சின்னு ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சி மக்களை ஏமாற்றி அவங்கள திசை திருப்பி ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. 2014, 2015, 2020 அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. என்ன பிறக்குதுன்னா, ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஏமாற்று பேர்வழிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி, ஊழல் பெருச்சாலிகளை கொண்ட ஒரு கட்சி. இவங்க மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் கொடுப்பவர்கள் அல்ல. மாறாக வருகின்ற பணம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பணத்தையும் தூக்கி அவங்களுடைய பாக்கெட்டுகளை நிரப்பக்கூடிய ஒரு தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. அதிலும் முக்கியமாக எந்த ஊழலை நான் ஒழித்தே தீர்வேன் அப்படின்னு ஆட்சிக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு முழுக்க முழுக்க அவரு கம்ப்ளீட்லி டெசிமேட்டட் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. மக்களுக்கு இந்த தெளிவு பிறந்ததுக்கு காரணம், அவர்கள் ஊழலை நோக்கி மட்டுமே பயணப்பட்டார்கள். அவர்கள் வளர்ச்சி திட்டங்களை பற்றி சிறிதும் யோசிக்கவே இல்லை. இங்கு உள்கட்டமைப்பு வசதிகளை முழுக்க அவங்க புறக்கணித்தார்கள். அவர்கள் டெல்லிக்காக ஒரு ரோடு வசதியோ அல்லது ஒரு மருத்துவ வசதியோ அல்லது பள்ளிக்கூடங்களை கட்டியார்கள் எதுவுமே செய்யல. அவங்க சும்மா ஓட்டுகளை பிரித்து மக்களை ஏமாற்றி, குடிசை வாழ் மக்களை நாங்க தான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு தொடர்ந்து பொய் பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக 10 வருடம் ஆட்சி செய்தார்கள். முதல் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் அது டெல்லிக்கும் போய் சேர வேண்டும் என்றால் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு. ஏன்னா, அதாவது 2047 ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய 24 மணி நேரம் அதுக்காக செலவிடும் பட்சத்தில் டெல்லியிலும் அது முக்கியமான ஒரு பங்கு பெற வேண்டும். ஏன்னா டெல்லி நாட்டின் தலைநகரம். இது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இந்த டெல்லியில் குடியிருக்கிறார்கள். ஆக அனைவர்களுடைய அபிலாஷையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே தலைமை பாஜக, ஒரே தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்ற தெளிவு மக்களுக்கு இப்ப பிறந்ததன் காரணமாகத்தான் இப்ப பாத்தீங்கன்னா 46, 47 சீட்டுகள், 70 சீட்டுகள் மொத்தம். அதுல இப்படியாப்பட்ட ஒரு மேசிவ் விக்டரி 1999க்கு பிறகு இப்பதான் முதலாக நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதுல இப்ப நானும் அங்க போகணும். ஏன்னா நான் தலைமை அலுவலக நிர்வாகின்ற முறையில நான் அங்க இருக்கணும். நாங்க கடினமாக உழைத்தோம். இந்த ஒரு 6 மாசம் யாருக்கும் உறக்கம் இல்லை, உணவு இல்லை. நாங்கள் குடிசை வாழ் மக்களோடு சேர்ந்து ஒவ்வொரு தலைவரும் 10 நாளிலிருந்து 15 நாள் வரை உழைக்கணும். அவர்களோடு சேர்ந்து வாழணும். அவங்க சாப்பிடுற அதே சாப்பாடை சாப்பிடணும். அவங்களுக்கு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உங்களை நாங்க கைவிட மாட்டோம், நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தலைமை எங்களுக்கு உத்தரவிட்டது. அதன் காரணமாக எல்லாருமே, எல்லா தலைவர்களுமே குடிசைகள் உள்ள அந்த பகுதிகளில் சேர்ந்து அவங்களோடு 10-15 நாட்கள் நாங்கள் வாழ்ந்தோம். அடுத்ததாக குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை அனைத்து தட்டு மக்களும், அதாவது குடிசை வாழ் மக்கள் மட்டுமல்லாமல் மிடில் கிளாஸ், ஹையர் இன்கம் குரூப் எல்லாருமே இந்த தடவை பாஜகவுக்கு ஓட்டளித்ததை நம்ம பார்க்கிறோம். மிடில் கிளாஸ் இந்த 12 லட்சம் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தாரு இல்லைங்களா,
அது வந்து எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை. 2.5 லட்சம் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்தது போய் இப்ப வந்து 12 லட்சம் ரூபாய் வந்து எக்ஸம்ஷன். அதாவது வந்து மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நீங்க வந்து வருமானம் வாங்குனீங்கன்னா அதுக்கு வந்து இன்கம் டாக்ஸே கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வருமான வரி முழுவதும் ரத்து அப்படின்ற ஒரு புரட்சிகரமான பட்ஜெட் திட்டம். இத வந்து அறிவிச்சது வந்து மக்களிடம் சென்று சேர்ந்துள்ளது. அதே போல வந்து கட்டமைப்பை, உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து பாஜக வந்தால் செய்து கொடுப்பார்கள். பட்ஜெட்ல வந்து 12 லட்சம் கோடி ரூபாய் வந்து உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அது வந்து மக்கள் உணர்ந்துள்ளார்கள். டெல்லியில் சாலை வசதிகள் மேம்படுத்த வேண்டும். அப்புறமேட்டு வந்து மாசு கட்டுப்பாடு, அதாவது வருஷத்துல 12 மாசத்துல ஒரு 2 மாசம் வந்து மூச்சு வாங்குற திணற அளவுக்கு பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் அந்த இது புகை வரும். அந்த புகை இங்க வரும் பொழுது வந்து எங்களுக்கு மூச்சு வாங்கும், நாங்கெல்லாம் கஷ்டப்படுவோம். அதை வந்து நாங்கள் வந்து சரிப்படுத்துவோம் அப்படின்னு வந்து மக்கள் உணர்ந்துள்ளார்கள். அதே மாதிரி வந்து யமுனை ஆறு அதை வந்து தூய்மைப்படுத்த வேண்டிய இப்ப வந்து ஒரு சாக்கடை மாதிரி ஓடிட்டு இருக்குது. அதை வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க புறக்கணிச்சிட்டாங்க. அதை வந்து சரிப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியானது. குறிப்பாக வந்து பெண்களுக்கு 2500 ரூபாய் மாதந்தோறும், கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 ரூபாய், படிப்பு வசதி எல்கேஜில ஆரம்பிச்சு பிஜி வர இலவசமான படிப்பு, கம்ப்யூட்டர் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர், அப்புறமேட்டு இலவச பஸ் வசதி, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவச பஸ் வசதி, ஒவ்வொரு இதுலயும் பகுதியிலையும் வந்து அவங்களுக்காக வந்து மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் அப்படின்னு நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை வந்து மக்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதன் காரணமாக வந்து ஒரு முழு நம்பிக்கையோடு பாஜகவுக்கு வாக்களித்துள்ளார்கள். ஒண்ணு இல்ல பாஜகவும் வந்து அதே போல இலவச அறிவிப்புகளை விட்டிருப்பதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்க, அது எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? பாஜகவும் இப்படி இலவசத்துக்கு ஈல்டாகலாமா ஒரு தேர்தலை வெல்வதற்காக? அது நியாயப்படுத்த முடியுமா? இல்ல, இது வந்து எப்படின்னா பாஜக வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். என்ன பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னா அந்த டிஃபரன்ஸ்ல தான் முக்கியமான அம்சமே தாங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்துல லாட்லி பெஹன் அப்படின்ற ஒரு திட்டம், இதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து உதவி, அதாவது வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ பெண்களோட கைக்கு போகும் பொழுது அவங்களுக்கு பல வகையில் வந்து அது துணையாக இருக்கிறது. அவங்களுக்கு வந்து காய்கறி வாங்குறதுக்கு வந்து அந்த பணத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சில பேர் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சில பேருக்கு மருத்துவ வசதிக்காக அந்த பணத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பெண்களிடம் கொண்டு வந்து ஒரு பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்கள மாதிரி வந்து சரியான திட்டமிடலோடு செலவழிக்கக்கூடியது யாருமே கிடையாது. ஆண்கள் கூட அது மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. இதை நாங்க வந்து மகாராஷ்டிரால வெற்றிகரமாக செயல்படுத்தி இருக்கிறோம். அதன் காரணமாக மாபெரும் வெற்றியை போன வருடம் நாங்கள் பெற்றோம். அடுத்தது வந்து மகாராஷ்டிரால நாங்க சொன்னோம், அதை செஞ்சும் காட்டியிருக்கோம். இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராலையும் வந்து பெண்களுக்கு வந்து பண உதவி வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து ஒண்ணு சொல்லிட்டு செய்யாம இருந்தா அது தவறு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், அதை செயல்படுத்தியும் காட்டுகிறோம். அல்டிமேட்லி என்னன்னா நம்மளுடைய பணம் எல்லாமே வருமானம் வரி மற்றும் பிற வரிகள் மூலமாக, ஜிஎஸ்டி போன்ற வரிகள் மூலமாக மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய பணம். அந்த பணத்தை மக்களுக்கு திரும்பி செலுத்த வேண்டும், அவர்களுடைய கைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இது மாதிரியான திட்டங்கள் இருக்கின்றன ஒழிய இது வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சரியான முறை. ஆனால் நாங்கள் வந்து யாரையும் ஏமாற்றவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் போல ஊழல் செய்யவில்லை. தனக்காக 50 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் எங்களிடம் கிடையாது. சாதாரண ஒரு சிம்பிள் லைஃப். எல்லாருமே பிரதமரை தொடங்கி எங்களுடைய பாஜகவுடைய அடிமட்ட தொண்டன் வரை எல்லாருமே ஒரு சிம்பிள் லைஃப், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து மக்கள் புரிந்துள்ளார்கள். நாங்கள் யாரையும் ஏமாற்றியதில்லை, நாங்கள் ஊழல் செய்வதில்லை. வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, அதை மட்டுமே தான் எங்களுடைய தாரக மந்திரமாக நாங்கள் கொண்டு செயல்படுவதன் காரணமாக இன்று எங்களுக்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள். பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளீன் அரசியலுக்கான ஒரு குருசேடர். அவர் வந்து நம்ம ஒரு அண்ணா ஹசாரேவின் வலதுக்கரம் போல இருந்தவர், ஊழலுக்கு எதிரானவர், மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு அரசியல் தலைவர் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் நமக்கு ஜென்ரலா இருக்கும். நான் இப்ப கேட்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு கிளீன் குருசேடருக்கான இமேஜ் இருக்கு. அப்படி இருக்க
இருந்தது. அது வந்து நீங்க திட்டமிட்டு சிதைத்ததா ஆம் ஆத்மி கட்சி விமர்சிக்கிறது. நீங்க வந்து அந்த வேண்டனே அவரை ஜெயில அடைத்ததாகட்டும், அவரை பெயில் கண்டிஷன்ஸ் வந்து எல்லாத்தையுமே அந்த ஹேண்டில் பண்ணதாகட்டும், சென்டருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் கெஜ்ரிவால் கவர்மெண்ட், லெப்டினன்ட் கவர்னர் மூலியமா அவருக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு டார்ச்சர் கொடுத்ததாக குற்றச்சாட்டு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இதுல பிஜேபி வேணும்ட்டுனே அவருடைய இமேஜை டார்னிஷ் பண்ண ட்ரை பண்ணிச்சோம். அப்படி விமர்சனம். நான் அப்படி இல்ல. அதாவது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் இழைத்தவர் அப்படின்றது வந்து அதுக்கு முகாந்திரம் இருக்கிறது. அதன் காரணமாக தான் வந்து இடியா இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, அவங்க சார்ஜ் ஷீட்டே அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆரே அதனால தானே போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதுக்கு பிறகு அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஜெயிலுக்கு அனுப்புறது வந்து யாரு அனுப்புறாங்க? நீதிமன்றம் அனுப்புது. அங்க பாஜக எங்க இருந்து வந்துச்சு? அத அதிகபட்சமாக ஒரு சிபிஐயோ அல்லது இடியோ அவங்க வந்து அதிகபட்சமாக ஒருவரை வந்து 14 நாள் மட்டுமே அவங்களுடைய கஸ்டடியில் வச்சுக்க முடியும். மீதி எல்லாமே வந்து நீதிமன்றங்கள் நீதிமன்ற காவலுக்கு தான் அனுப்புகிறது. அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு வந்து பெயில் கிடைத்தது. அவர் வந்து ஒரு காலத்துல வந்து இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் என்ற ஒரு மூவ்மெண்ட் வேணா அவர் வந்து நடத்தியிருக்கலாம். நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் வந்து வேகனார் வண்டியை தவிர வேற எந்த ஒரு வண்டியிலும் நான் பயணமே செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவர். ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட உள்ள சொத்து மதிப்புகள் என்ன, அவர்கிட்ட உள்ள வாகனம் என்ன இருக்கிற 3 கோடி ரூபாய்க்குரிய ஒரு வாகனத்தில் பயணம் பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசராக இருந்த ஒரு அதிகாரிக்கு இன்னைக்கு இவ்வளவு ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது? யார் அவர்களுக்கு கொடுத்தார்கள்? இது மாதிரியான ஒரு கேள்விகள் எழும்பொழுது அதுக்கு அவர்கள் பதில் இல்லை. உடனடியாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாஜக வந்து எங்களை வந்து இது மாதிரி திட்டமிட்டு சதி செய்கிறார்கள், எங்களுக்கு வந்து எங்கள் மேல வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள் என்று மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து புரியுது. அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய குழந்தை மேல் சத்தியம் செய்து அவர் சொன்னது, நான் வந்து அரசியலுக்கு வந்தால் நான் ஒரு சாதாரண வீட்டில் குடியிருப்பேன், ஒரு சாதாரண வாகனத்தில் பயணம் செய்வேன், என்னுடைய வீட்டிலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு சத்தியம் செய்தார். இன்னைக்கு வந்து எந்த ஒரு 50 கோடி ரூபாய்க்கு செலவு செஞ்சு, அதுவும் வந்து மக்களுடைய பணத்துல இருந்து செலவு செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாகன வசதி நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து ஆம் ஆத்மி கட்சி அவர் தான் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக எந்த சத்தியம் செய்தாரோ அந்த சத்தியத்தை அவர் வந்து பூர்த்தி செய்ததே கிடையாது. மக்களை அவர் ஏமாற்றிக் கொண்டிருந்தார். அதன் காரணமாக மக்களுக்கு ஒரு புரிதல் கிடைத்துள்ளது. அதன் விட்டுவிட்டு பாஜக மேல் வந்து பழிபடுவது வந்து தேவையற்ற ஒரு விவாதம்.